ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு மனிதனோ ஒரு தேசமோ பாவம் முழுமை பெறும் வரைக்கும் கர்த்தர் அதை அழிக்க மாட்டார். வாய்ப்பு கொடுக்கிறார். எந்த நிலையிலாவது அவர்கள் திருந்தலாம் அல்லவா? ஒரு 10% திருந்து விடலாம், 20% திருந்து விடலாம். மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு. 100% முழுமையாய் பாவம் செய்து விட்டார்கள் என்றால் இனி இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற நிலை. அந்த நிலை வந்ததும் அடித்து விடுவார். இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கண்டுபிடிக்கிறவர் கர்த்தர். அவருடைய செயல்கள் எல்லாம் நீதியானவை. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் பெருமை என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்றும் கர்த்தருக்கு அருவருப்பான செயல் என்பதை குறித்தும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் அசீரியா ராஜா யூதாவுக்கு ஆதரவாக இஸ்ரவேலோடு யுத்தம் செய்து யூதாவை வெற்றி பெற செய்கிறார். யூதாவை பாதுகாக்கிறார். அதற்கு பின்பாக தான் வெற்றி பெற்றதை நினைத்து பெருமை கொண்டு எல்லா தேசங்களையும் நான் அழித்தது போல எருசலேமும் சமாரியாவுக்கு செய்தது போல நான் எருசலேமுக்கும் செய்வேன் என்று தன்னை நாடி வந்த மனிதர்களுக்கு, அதாவது தான் உதவி செய்த யூதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும்படியாக அசீரியா ராஜா எதிர்த்து வந்தார். அதாவது யூதாவிடம் பணம் வாங்கி அவர்களுக்காக உதவி செய்துவிட்டு பின்பு மீண்டுமாக யூதாவுக்கே விரோதமாக அசீரியா ராஜா வந்து அவர் எருசலேமில் எத்தனையோ பெரிய விக்கிரக கோட்டைகளை எல்லாம் நான் வெற்றி பெற்று வந்துவிட்டு எருசலேமுக்கு விரோதமாக வருவேன் என்று மேன்மை பாராட்டி பேசினார் அசீரிய ராஜா. அதாவது அந்த ராஜா பெற்ற அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த பெருமை என்னும் குணம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த இடத்தில் கர்த்தர் விளக்குகிறார். ஒரு கோடாரியானது தன்னை பயன்படுத்துகிற மனிதனை பார்த்து நான் பெரியவன் என்று சொல்வது போல, ஒரு மனிதன் பயன்படுத்துகிற ஆயுதம் மனிதனை விட பெரியதாய் எப்படி இருக்க முடியும்? அந்த ஆயுதத்தை உயிரற்ற பொருள் மனிதன் பயன்படுத்தினால்தான் அதால் வேலை செய்ய முடியும். அப்படி இருக்க மேன்மை பாராட்டலாமா? எந்த ஒரு ஆயுதமாய் இருந்தாலும் அது மனிதர்கள் பயன்படுத்தும் போதுதான் அதால் செயல்பட முடியும். எவ்வளவு உயர்ந்த ஒரு ஆயுதமாய் இருந்தாலும் அல்லவா? அதை உணராமல் மேன்மை பாராட்டுவது எவ்வளவு பெரிய பாவம், தவறு, மகா பெரிய தவறு. மனித வாழ்க்கையில் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று. முதல் தவறு, மிகப்பெரிய தவறு, எல்லா தவறுகளுக்கும் ஆழமான தவறு எது என்றால், வேறானது என்றால் பெருமைதான். பெருமையும் சுயநலமும் எல்லா பாவத்திற்கும் ஆணி வேறாக அஸ்திபாரமாக இருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், இந்த வேத பகுதிகளில் பொல்லாத சாத்தானை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவனுடைய செயல்கள் முதலில் அவன் இருதயத்தில் பெருமை பாராட்டினான், மனதில் பெருமையாக நினைத்தான். நினைத்ததும் கர்த்தர் அவனை லூசிபராக, பரலோகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லா தேவதூதர்களுக்கும் தலைவனாக இருந்த கேரூப் என்னும் கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கீழே தள்ளி போட்டார், சபித்து போட்டார். அதனால் அவன் சாத்தானாய் மாறினான். இதுதான் வரலாறு. அப்படி என்றால் பெருமை பாராட்டியதினால்தான் இவ்வளவும் வந்தது. இந்த உலகத்தில் எல்லா பாவங்களையும் கவனித்து பாருங்கள், மேன்மை பாராட்டுதல் இருக்கு. பெருமைப்பட்டவுடன் தான் எந்த பாவமும் வரும். ஒரு இளம் பெண் ஒரு ஆணை விரும்புகிறாள் என்றால் முதலில் தான் அழகாக இருக்கிறேன் என்று நினைப்பு அவளுக்கு வரும். அந்த நினைவில் தான் மற்ற ஒரு ஆணை பார்ப்பாள். ஒரு ஆணும் அப்படிதான், நான் பெரியவன், நான் அழகா இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது அந்த மேட்டிமை வந்த பின்புதான் இச்சை வருகிறது, பாவம் வருகிறது. எல்லாவற்றிற்கும் ஆழமே இதுதான். அதே போல எந்த பாவமா இருந்தாலும் ஆராய்ந்து பார்த்தால் அதன் அடிப்படை இச்சைதான். அதாவது பெருமை இருக்கும் அல்லது சுயநலம் இருக்கும். இந்த இரண்டில் ஒன்றுதான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது. இந்த இரண்டு குணங்களையும் வேறறுத்து போட வேண்டும், கருவறுத்து தூக்கி எறிய வேண்டும். அது நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. இதை ஒட்டுமொத்தமாக ஒரு முறை நாம் மனம் திரும்பி விட வேண்டும். தினந்தோறும் இதற்கு மனம் திரும்ப வேண்டும். அந்த காரியத்தில் கவனமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த பேச்சை பேசினாலும்
இந்த 2 விஷயங்களும் இல்லாமல் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். எல்லோரிடம் நாம் சிறியவர்கள் என்ற எண்ணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதே போல எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இருக்க வேண்டும். அப்பொழுது சுயநலமும் வராது, பெருமையும் வராது. தாழ்மையும் பிறர் நலனையும் நினைத்து வாழ்ந்தால் இந்த 2 அருவருப்பான காரியங்களும் நம்மை சேராது. இதுதான் வாழ்வியல் தத்துவமா இருக்கிறது. பெருமை கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். அப்படி அந்த அசீரிய ராஜா பெருமைப்பட்டார் என்றால் எந்த பெருமைப்படும் மனிதனுக்கும் பின்பாக பொல்லாத பெருமையின் ஆவி இருக்கிறது. பலவிதமான ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய மிக முக்கியமான குணம் பெருமை. இப்படி வேதம் முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவியின் மண்டலத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆவிகளிலே அப்படி இப்படி என்று சொல்லி தெரியக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத்தூரில் அநேகம் ஆவிகளை ஒரு மனிதனிடத்திலிருந்து விரட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பொல்லாத ஆவிகளும் இருப்பது உண்மை, கர்த்தர் நம்மோடு இருப்பதும் உண்மை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருப்பதும் உண்மை. இப்படி ஆவியின் மண்டலம் என்பதுதான் இந்த இயற்கை மண்டலத்தை ஆளுகை செய்கிறது. அதாவது ஸ்பிரிச்சுவல் ரெம், அதுதான் இந்த நேச்சுரல் ரெம்மை ஆளுகை செய்கிறது. அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த காரியமும் முதலில் ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் நடக்கும். அதன் பின்பே இயற்கை மண்டலத்திற்கு வரும். அதாவது இந்த மண்டலத்திற்கு, நேச்சுரல் ரெம்க்கு. இப்படி நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து செயல்பட வேண்டும். பெருமை எந்த நேரத்திலும் எதை குறித்தும் நான் பரிசுத்தவான் என்று கூட பெருமை பாராட்டக்கூடாது. நான் அதிகமாய் வேதம் வாசிக்கிறேன் என்று கூட பெருமை பாராட்டக்கூடாது. நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன் என்று கூட பெருமை பாராட்டக்கூடாது. நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருப்பதினால்தான் இதை கூட நம்மளால் செய்ய முடிகிறது. நமக்கு காய்ச்சல் வந்து படுத்து விட்டால் நம்மால் ஜெபிக்க முடியுமா? வேதம் வாசிக்க முடியுமா? ஊழியம் செய்ய முடியுமா? முடியாதல்லவா? நாம் எதை செய்தாலும் கர்த்தர் தயவால் தான் செய்கிறோம். அதனால் நாம பெருமை பாராட்ட நமக்கு எதுவும் இல்லை. அதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் தாழ்மையா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த ராஜா இப்படி செய்ததினால் கர்த்தருடைய கோபம் அந்த ராஜாவின் மேல் வந்தது. என்ன நடந்தது என்பதை குறித்து தியானிப்போம். இப்படி பெருமை பாராட்டியதின் விளைவாக கர்த்தர் அசீரிய ராஜாவை தண்டிக்கிறார். இதில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில், 16ஆம் வசனத்தில். அவனுடைய கொழுத்தவர்களை இளைப்பாக்கி என்று. அதாவது இந்த இடத்தில் இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதையும் சற்று கவனிப்போம். நம்முடைய சரீரத்தில் கொழுப்பு சத்து அதிகம் சேர்ந்தால் அது நமக்கு ஆரோக்கிய குறைவு. நமக்கு தெரியும், கொழுப்பு சத்து அதிகம் இருந்தால், கொலஸ்ட்ரால் அதிகமானால் இருதய பாதிப்பு உண்டாகும், பலவித வியாதிகள் வரும். அது இருக்கக்கூடாது என்பது இன்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு காரியம்தான். நாம் அதை வெறுக்கிறோம். அதிகமாய் கொழுப்பு சேரக்கூடாது என்று உணவுப் பொருள்களை பார்த்து சமைத்து சாப்பிடுகிற பழக்கம் பலருக்கு இன்று வந்திருக்கிறது. படித்தவர்கள் மத்தியில் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். எவ்வளவுதான் உணவுப் பொருள்களை நீங்கள் பார்த்து பார்த்து சமைத்து சாப்பிட்டாலும் சிலருக்கு கொழுப்பு வந்துவிடும். இதற்கு காரணம் என்ன? அதாவது ஒரு மனிதனுடைய மனநிலைதான் ஒரு மனிதனுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது. மனநிலை எப்படி இருக்கிறது? மனதில் மேட்டிமை கொண்டு, இயல்பாகவே மனநிலையில் மேட்டிமை கொண்டு இருக்கும் பொழுது பொல்லாத ஆவிதான் அந்த பெருமையை, அதாவது மனிதன் பெருமைப்பட்டால் பொல்லாத ஆவி நுழைகிறது. அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்த்து விடும் அந்த பெருமையை. இப்படி பெருமைப்பட அந்த சரீரத்தில் கொழுப்பு சேருகிறது. கொழுப்பு சத்து அதிகமாய் சேர்ந்து அது இருதய நோய்களையும் பலவித நோய்களையும் ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற, இரத்தத்தில் இருக்கிற அந்த பொருள்கள், சிலருக்கு சர்க்கரை இருக்கும், அவர்கள் சுகபோகமாய் வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். எல்லாவற்றையும், அதாவது எதையும் நாம் செய்யக்கூடாது, நாம் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறவர்களுக்கு சர்க்கரை வியாதி வரும். எந்த காரியம், அதாவது இது எல்லாமே ஆவிக்குரிய பின்புலங்கள் இருக்கிறது. ஒரு வியாதி ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அதற்கு பின்பாக ஒரு ஆவி இருக்கிறது. இரத்த சுவை நோய்கள் சிலர் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்குள் பார்த்தால் பயத்தின் ஆவி இருக்கும். அது முதுகெலும்பை பாதித்து இரத்த சிவப்பணுக்கள் வருவதை, முதுகெலும்பில் முதுகின் மேல் பகுதியில் தான் இரத்த சிவப்பணுக்கள்
தோன்றுகிறது ஹீமோகுளோபின். அதை தோன்றுவதை தடை செய்கிறது. ஹீமோகுளோபின் குறைகிறது. பொல்லாத ஆவி அங்கு தொடுவதினால் பயத்தின் ஆவி அங்குதான் ஆளுகை செய்கிறது. பொதுவாக சொல்வார்கள், உனக்கு என்ன முதுகெலும்பே இல்லையா என்பார்கள். மிகவும் பயந்தாங்கொழியாக எல்லா காரியத்துக்கும் பயப்படுகிறவர்களை பார்த்து சொல்வார்கள், நீ என்ன, உனக்கு முதுகெலும்பே இல்லையா, ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்று சொல்வது வழக்கமாயிருக்கிறது. உண்மை, இது மிகப்பெரிய ஞானமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதாவது முதுகெலும்பில் பயத்தின் ஆவியானது முதுகை பாதிக்கிறது. முதுகின் மேற்புறத்தில் இருக்கிற கழுத்தின் பின்புறத்தில் அந்த இடத்தில் தான் ஹீமோகுளோபின் உருவாகிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது, மருத்துவ உலகம் சொல்லுகிறது. அந்த இடத்தை தாக்கி அந்த ஹீமோகுளோபின் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தியை குறைத்து அந்த சரீரத்தை பலவீனப்படுத்துகிறது. அதே நிமித்தம் பயமும் அதிகமாகிறது. அந்த மனிதனால் சுறுசுறுப்பாய் செயல்பட முடியாது, பலவீனமாய் இருக்கும். இப்படியாக ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு விதமான சரீர பாதிப்புகளை உண்டாக்குகிறது. அந்த ரகசியம் இந்த வசனத்தில் 16ஆம் வசனத்தில் சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக வெளிப்படையாக கொடுக்கப்பட்டது போலவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதர்களின் கொழுப்பை இளைப்பாக்கி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கொழுத்தவர்களை இளைப்பாக்கி. அப்படி என்றால் அவர்கள் திமிரை அடக்குவேன். பொதுவாக நாம் பேசும் போதே சொல்லுவோம், அதிகமாய் திமிராக பேசினால் என்ன செய்வோம், உனக்கு கொழுப்பு அதிகம்தான் என்று சொல்லுவோம். உண்மைதான், இது மிகப்பெரிய ஞானமான காரியம். கொழுப்பு ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அதிகமாகும் போது அவனுடைய பேச்சிலும் அது அவனுடைய மனநிலையிலும் திமிரா இருக்கிறது. அல்லது மனநிலை அப்படி இருப்பதினால் சரீரத்தில் கொழுப்பு சேருகிறது என்றும் சொல்லலாம். ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய காரியங்களே. இப்படி நாம் நம் மனநிலையை சரிப்படுத்தி கொண்டால், இப்பொழுது வேத வசனத்தை நாம் சிறு பிள்ளையிலிருந்து வாசிக்கிறோம் என்றால், நன்றாக 12 வயதிற்குள் நாம் வேதத்தை முழுவதும் படித்து விட வேண்டும். ஒரு முறையாவது படித்து விட வேண்டும். படித்து வேதத்தை ஆராய்ந்து நாம் பல காரியங்களை புரிந்து கொள்ளும் போது, தொடர்ந்து வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கும்போது, நம்மிடத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை வேதத்தை வாசித்தால் நம் இருதயத்தில் இருக்கிற துர்க்குணங்கள் எல்லாம் விலகிவிடும். நம் சரீரமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் பலம் உள்ளதாக, நோய் நொடி அற்றதாக, பரிசுத்தமானதாக வாழ முடியும். நாம் சிறு வயதிலேயே வேதத்தை தியானிக்க வேண்டிய அவசியம் என்னவென்றால், வயதான காலத்தில் வேதத்தை தியானித்தால் அதனால் என்ன நாம் பெறப்போகிறோம்? படிக்கலாம், அப்பொழுதாவது படிக்கலாம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. சிறு வயதில் படித்த நாம் சிறு வயதில் நாம் படிக்காமல் இருந்தால் அதிக பாவங்களை செய்து முடித்து விடுவோம். அந்த பாவத்திற்கேற்ற நியாய தீர்ப்பை சுமப்போம். நாம் பாவம் செய்து அந்த நியாய தீர்ப்பை பெற்று மனம் திரும்பி அதன் பின்பு வேதத்தை படித்து, ஓ, நான் இந்த பாவத்தை செய்தேன், அதனால் தானே எனக்கு இப்படி வந்ததோ என்று புரிந்து கொள்ளலாம். வயதான காலத்தில் படித்தார். சிறு பிள்ளையாய் 12 வயதிற்குள் வேதத்தை தியானித்தால் எது பாவம் எது பாவம் இல்லை, என் பரிசுத்தம் எது என்பதை அறிந்து கொண்டால் பாவமே செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து பலம் உள்ளவர்களாய் வாழ்ந்து நோய் நொடியற்றவர்களாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்து நம் வாழ்க்கை சிறப்பானதாய் இருக்கும். சிறு வயதிலேயே வேத வசனங்களை மனதில் மனப்பாடம் செய்வதும் புரிந்து படித்துக் கொள்வதும் அவசியம். போதிக்க வேண்டும் பெரியோர்கள் சிறு பிள்ளைகளுக்கு. இப்படி செய்வதனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிக சிறந்ததா இருக்கும். கர்த்தர் அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு ராஜாவாய் இருந்தாலும், ஒரு குடும்ப தலைவராய் இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் மிகவும் பாவம் செய்கிறேன் என்றால் ஒரு தனி மனிதனாக அது போல செய்துவிட முடியாது. கூட இருக்கிற ஜனங்கள் தூண்டி விடுவதினால்தான் சொல்லிக் கொடுத்து ஒரு மனிதனை மிகப்பெரிய பாவியாக்கி விடுவார்கள். பொல்லாத மனிதர்களின் கூட்டத்தோடு சேர்ந்து இருப்பதினால்தான் இவ்விதமான தீய மனிதர்கள் உருவாகுகிறார்கள். அதனால் அவர்களோடு கூட இருந்த அசீரிய ராஜாவோடு திகிலாத் பிலேசரோடு கூட இருந்த ஜனங்கள் மிகுந்த பாவமுள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த கொழுப்பானவர்களாய் இருந்தார்கள், திமிர் பிடித்தவர்களாய் இருந்தார்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் இளைப்பை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அந்த ராஜாவுக்கு விரோதமாக பட்சிக்கிற அக்னியை போல ஒரு அக்கினியை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் அந்த ராஜாவுக்கு வெளிப்படும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு மிகப்பெரிய
ஆபத்தை அந்த ராஜாவுக்கு அனுப்புகிறார். கர்த்தர் அனுப்பின அக்கினி எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருடைய ஒளியானவர் அக்கினியும், கர்த்தருடைய ஒளி வெளிச்சமானவர். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யோவான் 1 அதிகாரத்தில் நானே மெய்யான ஒளி என்று, மெய் ஒளியானவர் என்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மெய் ஒளியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையும் ஆகி, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கினியாகவும், அதன் ஜுவாலையாக பரிசுத்த ஆவியானவரும், அதாவது வேறு வேறல்ல, ஒருவர்தான். அதே சமயத்தில் பிதாவாகிய தேவனும் ஒருவர்தான். அக்கினி, அதாவது அக்கினி என்று சொல்லும் போது ஒரு கட்டியான நெருப்பாகவும், அதன் மேல் எழும்புகிற ஜுவாலையை போல பரிசுத்த ஆவியானவர். அந்த கட்டியான நெருப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவும், அதன் மேல் எழும்பும் ஜுவாலையானது பரிசுத்த ஆவியானவரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அக்கினியை கர்த்தர் அனுப்பி அந்த ஜனங்களை, அசீரியாவை முறியடிக்க பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமே போய் அங்கு அழிக்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்தில் பெருமை பிடித்த மனிதர்களை அழிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமே வருகிறார்கள். நேரடியாக தேவதூதர்களை அனுப்பவில்லை. பிதாவாகிய தேவன் குமாரனாகவே பரிசுத்த ஆவியானவராக தாமே இறங்கி வருகிறார். நாம் பெருமைப்பட்டால் நமக்கும் அதான் நிலைமை. கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டும். நேராக அடிப்பார் அப்பா. அப்படி அசீரியாவுக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் வந்து அதனுடைய வனம், காடுகளை எல்லாம் அழித்து போட்டு பயிர் நிலங்களை அழித்து போட்டார். அதாவது அங்கு மிச்சம் இருந்த மரங்கள், ஏனென்றால் அவர்களும் பிழைக்க வேண்டும் அல்லவா, எல்லாவற்றையும் அழித்து விட்டு 1-2 மரங்கள் விதைக்காக விட்டு வைத்திருப்பார். அப்பாவோட தன்மையே அப்படிதான். பிதாவாகிய தேவனுடைய குணம் முற்றிலும் சங்கரிக்க மாட்டார். பொதுவாக எப்பொழுதும் கொஞ்சம் விட்டு வைத்திருப்பார். உலகம் எங்கும் ஜனங்களை அழிக்கும் போது 8 பேர் கொண்ட நோவாயாவின் குடும்பத்தை காப்பாற்றி வைத்திருந்தார் அல்லவா, அது போல ஒரு சிறு பையன் என்னும் அளவுக்கு மரங்கள் மீறி இருந்தது. மற்றதெல்லாவற்றையும் அழித்து போட்டார். மொத்தமாக அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆனால் கொஞ்சம் அதில் கிருபை. அடுத்து அந்த விதைகள் விழுந்து மீண்டும் அவர்கள் கொஞ்ச காலத்திற்கு பின்பாக அவர்கள் வாழ வேண்டும் அல்லவா, அடுத்த சந்ததியினர் அதற்காக விட்டு வைத்திருக்கு. ஒரே நாளில் அசிரியா தேசத்தில் இருந்த முட்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் பட்சித்தது. இந்த இடத்தில் இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் பார்த்தால் முட்செடி எது, நெரிஞ்சில் எது, அதாவது துன்மார்க்கர், தேசத்திலிருந்து தீயவர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஒரே நாளில் அழிந்ததாம். அவர்களுடைய அசீரிய தேசத்தின் அழிவு பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்று அழகான ஒரு உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வேலை ஒரு கொடி பிடித்து கொண்டிருக்கிறது. உயரமான அத்தேசத்தின் கொடி பறக்கும். அதை பிடித்து கொண்டு ஒரு மனிதன் நிற்கிறான். அவன் திடீரென்று சரிந்து விழுந்தால் அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? திடீரென்ற வீழ்ச்சி. இப்படியாக அசிரிய ராஜாவுக்கு வந்தது. அந்த தேசம் அப்படி விழுந்து போனது. மிக உயரமாயிருந்தது. ஒரே நாளில் கீழே தாழ்த்தப்பட்டு போனது. உணவுக்கு பஞ்சம் என்ற அளவுக்கு வந்துவிட்டது. அக்காலத்திலே கர்த்தர் இதை செய்துவிட்டு சொல்லுகிறார். என்ன நடக்கும் என்றால், அவர்கள் இனி, அதாவது அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீழ்ந்தவர்களும் யாக்கோபு வம்சத்தார், அதாவது 12 கோத்திரத்தையும் பொதுவாக சொல்லப்படுகிறது யாக்கோபின் வம்சத்தார் என்றால், இந்த 12 கோத்திரத்தாரும் யாக்கோபின் பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஒரு நாளும் தன்னை அடித்தவனை சார்ந்து கொள்ளக்கூடாது. இந்த அசீரியன் நம்மை எந்த அளவுக்கு அடித்தான் என்பதை உணர்ந்து, அவனுடைய நிலை என்பதை உணர்ந்து, ஏனென்றால் ஆகாஸ் ராஜா, யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் அசிரியாவை, திக்லாத் பிலேசரை தேடி வந்ததினால்தான் இவ்வளவும் நடந்தது. இப்படி ஒருபோதும் இனி அந்நியர்களை சாரக்கூடாது. நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசித்து அவரை நம்பி நாம் அவரிடம் செல்ல வேண்டும். நம் உதவிக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் கர்த்தரையே நாம் நாடி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு இனி அவர்கள் அந்நியரை தேட மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுது. இதன் பொருளை சுருக்கமாக சொல்ல போனால்,
அதாவது ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு சிறு மகன் இருக்கிறான். அந்த மகன் தகப்பனை பார்த்து, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்கள், விளையாட்டு பொருள் வேண்டும், இனிப்பு வேண்டும், எனக்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் அந்த தகப்பனார் சந்தோஷமாக வாங்கி கொடுப்பார். சந்தோஷப்படுவார், என் பிள்ளை கேட்கிறான், என் மகனுக்கு நான் செய்வேன் என்று. அதை விட்டுவிட்டு அந்த மகன் அடுத்த வீட்டில் இருப்பவர்களை போய் எனக்கு இது வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு என்று அந்த மகன் கேட்டுக்கொண்டிருந்தால் இதை பார்த்து அந்த தகப்பன் எப்படி மனவேதனைப்படுவார். இழுத்து வந்து நன்றாக 4 அடி வைப்பார். என்னிடம் கேட்காமல் நீ போய் எதற்கு அடுத்தவனிடம் போய் கேட்கிறாய் என்று. நாம் சொல்வோமா, சொல்ல மாட்டோமா? அதுதான் இங்கு நடந்திருக்கிறது. ஆகாஸ் ராஜாவுக்கு ஆபத்து வந்தது என்றால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி பதில் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அமைதியா இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். விசுவாசித்து இரு என்றார். விசுவாசம் இல்லை. மீறி போனதினால் வந்தது விளைவு. இனி இந்த தவறை செய்யக்கூடாது. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். இனி இப்படி நீ அந்நியரை நாடி, இஸ்ரவேலர்களோ யாக்கோபின் வம்சத்தாரோ அந்நியரை நாடி போகக்கூடாது, என்னையே நம்பி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த இடத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அசீரியனை அழித்து கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு ரகசியமும் இந்த வேத பகுதியில் வெளிப்படுகிறது. அதாவது யூதர்கள் தவறு செய்த போது நேராக அவர்களை கர்த்தர் தண்டிக்கவில்லை. இஸ்ரவேலர்கள் தவறு செய்த போதும் நேராக அவர்களை தண்டிக்கவில்லை. அவர்கள் போய் இஸ்ரவேலர்கள் சிரியரோடு சேர்ந்து கொண்டு யுத்தம் செய்ய வந்த போதும் கர்த்தர் அவர்களை நேரடியாக தண்டித்திருக்கலாம், தண்டிக்கவில்லை. அசிரியா ராஜா தான் தண்டித்தான். யூதர்களையும் தண்டிக்க வைத்தார். கடைசி அசிரியனை வீழ்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து, பரிசுத்த ஆவியானவரை வந்து அந்த கொளுத்தி போட்டார். காடுகளையும் வயல் நிலங்களையும் எல்லாவற்றையும் அழித்து போட்டு அவர்களை உட்கார வைத்தார். வீழ்ந்து போக பண்ணினார். உணவை தண்டித்தார். சாப்பாடு இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது. அவன் வாழ்வாதாரத்தை அழித்து போட்டார். ஏன் இதை இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் செய்யவில்லை? தாமாகவே கோபம் கொண்டு அசீரியனை அனுப்பாமல் அவர்களை ஏன் தண்டிக்கவில்லை, யூதாவையும் இஸ்ரவேலரையும் என்றால் இங்கு ஒரு கர்த்தருடைய நீதி வெளிப்படுகிறது. இஸ்ரவேலரும் யூதர்களும் கர்த்தரை அறிந்த ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள். அப்படி இருக்கிறவர்கள், கர்த்தரை அன்றி வேறு தெய்வம் இல்லை என்று தெரிந்தவர்கள் அந்நியரை தெய்வமாக விக்கிரகமாக்கினார்கள். சீரியனை நம்பி போனார்கள், அசீரியனை நம்பி போனார்கள். யாரை நம்பினீர்களோ அவர்களால் நீங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற நீதி இந்த இடத்தில் கர்த்தர் நிறைவேற்றினார். அதனால்தான் தாமாக அடிக்காமல் அவர்களை விட்டு அசீரியனை வைத்து அடித்தார். பொல்லாத மனிதர்களுக்கு அவர்களுக்குள் இருந்த ஆவிக்கு இடம் கொடுத்ததினால் அவர்கள் மூலமாகவே இஸ்ரவேலருக்கும் யூதருக்கும் அழிவு வந்தது. கடைசியில் அசீரியரை அழிப்பதற்கு கர்த்தரை இறங்கி வந்தார். இதுதான் கர்த்தருடைய நீதி. எவ்வளவு நீதியுள்ள தேவன் அவர், எவ்வளவு நல்லவர். அவரை புரிந்து கொண்டு, அவர் அன்பை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தருக்கு பயந்து நீதியின் பாதையில் நடந்து பரிசுத்தமாய் கர்த்தரை சேர்வோம். இப்படி இஸ்ரவேலரும் யூதர்களும் அழிக்கப்பட்ட பின்பு, பலர் அழிக்கப்பட்ட பின்பு மிச்சமிருந்த ஜனங்கள், மீதியானவர்கள், அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். இப்படிப்பட்ட பேரழிவு முடிந்த பின்பு தீயவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த மீதியானவர்கள், இப்படிப்பட்ட பேரழிவு வந்ததே என்று மிச்சம் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை நோக்கி திரும்புகிறார்கள். மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், பரிசுத்தம் அடைகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மீதியாய் இருப்பவர்களே என்னிடமாய் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் மனரத்தனையாய் இருந்தாலும், இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அப்படி என்றால் இன்று நாம் புரிந்து கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் மணலத்தனையாய் இருந்தாலும், அப்படி என்றால் கோடான கோடி ஜனங்கள் உலகெங்கும் இருந்தாலும் மீதியானவர்களே என்னிடத்தில் வருவார்கள். அப்படி என்றால் நாம் சொல்லிக் கொள்ளலாம் கிறிஸ்தவர்கள் என்று. பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பவர்களே கர்த்தரிடம் சேர முடியும். நாம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதனால் பரிசுத்த உலகத்திற்குள் போய்விட முடியும், பரலோகம் சென்றுவிட முடியும் என்று நினைக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும்.
தீர்மானிக்கப்பட்ட அழிவு. மனிதர்களின் பாவத்திற்கு, அவர்கள் செய்த தவறுகளுக்கு கர்த்தர் நீதியை நிறைவேற்ற அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பேரழிவு உலகத்திற்கு இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா போன்ற காரியங்கள் அப்படிதான். அது துவக்கமாக தான் இருக்கிறது. கொரோனா இன்னும் அதை விட மிகப்பெரிய பேரழிவுகள் வரும் என்று தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் உரைத்திருக்கிறார். நம் மத்தியில் இப்பொழுது இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு உரைத்திருக்கிறார். அது உண்மையாய் நடக்கும். அதனால் தீர்மானிக்கப்பட்ட அழிவு காத்திருக்கிறது. நீதியோடு மனம் திரும்பி பரிசுத்தமாகி மனம் திரும்பியவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நிறைந்த நீதி வெளிப்படும். கர்த்தர் நீதியாய் பூமியை நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகி, இச்சையை விட்டு விலகி, உலக இச்சைகளை, உலக இன்பங்களை வெறுத்து அதையெல்லாம் தூக்கி போடுவோம். அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். அப்படி நம் ஆபத்துகளை எல்லாம் விலக்கிவிட்டு பரிசுத்தமாய் மனம் திரும்பி வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்வோம். கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். பெருமையும் சுயநலமும் கடுகளவும் வேண்டாம். அதைவிட சிறியதாகவும் வேண்டாம். அதை அகற்றி போட்டு நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். எந்த பாவமும் வேண்டாம். அசீரிய ராஜா பெருமைப்பட்டதினால், அதாவது எல்லா வெற்றியும் என்னால் தான், கர்த்தர் தந்த வெற்றியை அது தன்னால் தான் வந்தது என்று மேன்மை பாராட்டினதை நிமித்தம் கர்த்தர் அசீரியருக்கு, அந்த ராஜாவுக்கும் அந்த தேசத்திற்கும் மிகப்பெரிய அழிவை, ஏனென்றால் அந்த ராஜாவுடன் கூட இருந்தவர்களும் மகா பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். பெருமைக்கு காரணமாய் இருந்தார்கள். ராஜாவின் மேட்டிமை என்பது ஒரு மனிதனால் வந்தது மட்டுமல்ல, அங்கிருந்த அந்த தேசம், அந்த கூட இருந்தவர்கள் எல்லோரும் பெருமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலையும் சீரியாவையும் வெற்றி பெற்று விட்டோம் என்று. ஆனால் கர்த்தர் தான் இதை செய்தார், இவர்களுக்கு அசிரியர்களுக்கு வெற்றி கொடுத்தார் என்பதை மறந்து போனார்கள், நினைத்து பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட காரணத்தினால் கர்த்தர் கோபம் கொண்டு அசீரியரை அழிக்க சித்தமானார். ஏனென்றால் அவர்கள் மேன்மை பாராட்டி அமைதியா இருக்கவில்லை. மேன்மை பாராட்டி, நான் இஸ்ரவேலையும் சீரியாவையும் அதிலுள்ள விக்கிரகங்களை வெற்றி பெற்றது போல, அந்நிய ஆவிகளை நான் வெற்றி பெற்றது போல, சீரியாவில் இருந்த அங்கிருந்த தேவர்களை எல்லாம் நான் வெற்றி பெற்றது போல, நான் எருசலேமையும் அதிலுள்ள விக்கிரகங்களையும் நான் வெற்றி பெறுவேன் என்று அசீரிய ராஜா பெருமை கொண்டு இவர்களுக்கு விரோதமாக, யூதா தேசத்துக்கு விரோதமாக அசீரியர்கள் வந்தார்கள். இப்படி இவர்கள் வரப்போகிறார்கள் என்று தெரிந்ததும் யூதா தேசம் கலங்கி போனது. அந்த சமயத்தில் கர்த்தர் அவர்களோடு பேசி, அதாவது நீங்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அசீரியர்களை முதலில் வரவழைத்ததே யூதர்கள் தான். தங்களை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தரை நம்பி இராமல் அசீரியர்களுக்கு இடம் கொடுத்ததினால் தானே இது நடந்தது. அதனால் அவன் உங்களை கோலால் அடிப்பான், அசீரியன் உங்களை கோலால் அடிப்பான். அப்படி என்றால் கோலால் அடிப்பது என்பது ஓரளவு தண்டனை வரும். ஆனால் அவன் தண்டாயுதத்தை ஓங்குவான், அதால் அடிக்க மாட்டான். ஏனென்றால் தண்டாயுதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அது ஒரு கம்பு போல அடியில் இருக்கும். அதன் நுனியில், அதாவது இது உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருள், உருண்டையாக இருக்கும். அந்த ஆயுதத்தின் நுனியில் உருண்டையாக இருக்கும். அந்த உருண்டையை வைத்து இரும்பு உருண்டையா இருக்கும். அதை எடுத்து அடித்தால் அவ்வளவுதான். தலையில் பட்டால் ஒரு மனிதன் இறந்தே போய் விடுவான். அந்த அளவுக்கு ஒரு அடியிலேயே கொல்லக்கூடிய பலமான ஆயுதம் தண்டாயுதம் என்பது. அந்த தண்டாயுதத்தால் அவன் ஓங்குவான், ஆனால் அடிக்க மாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். அவனுடைய பெருமையை நான் அழித்து போடுவேன், நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று கர்த்தர் யூதாவுக்கு சொன்னார். யூதா தேசத்திற்கு, கர்த்தருடைய ஜனத்திற்கு, தம் ஜனத்திற்காக அவர் இப்படி சொன்னார். இஸ்ரவேலில் கர்த்தர் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர பண்ணுவார். கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் ஒரு அழிவு வர வேண்டும் என்று. ஏனென்றால் அழிவு என்பது சாதாரணமாக நாம் குப்பையை தான் நெருப்பில் போட்டு அழிப்போம். தினமும் வீட்டில் குப்பை வரும், அதை நாம் நெருப்பில் எரித்து விடுவோம் அல்லவா? அது போல குப்பை என்பது அழிவுக்குரியது, அதை அப்படியே பாதுகாத்து வைக்க முடியாது. அதே போல தீமையும், பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்ட பொல்லாத மனிதர்கள் அழிக்கப்பட வேண்டியதும் கர்த்தருடைய நீதியே. அதனால் யூதாவில் இருந்த பொல்லாப்பை நீக்கும்படியாக கர்த்தர் ஒரு அழிவை தீர்மானித்திருந்தார்.
அந்த தீர்மானம் நடக்கும், அது வரும் என்று சொன்னார். ஆனாலும் நீங்கள் அசீரியர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவன் தண்டாயுதத்தை ஓங்குவான், ஆனால் நான் அவனை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னும் கொஞ்ச காலத்திலே அசீரியனை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஏனென்றால் எந்த தேசமா இருந்தாலும், எந்த ஒரு தனி மனிதனாய் இருந்தாலும், ஒரு மனிதனோ ஒரு தேசமோ பாவம் முழுமை பெறும் வரைக்கும் கர்த்தர் அதை அழிக்க மாட்டார். வாய்ப்பு கொடுக்கிறார். எந்த நிலையிலாவது அவர்கள் திருந்தலாம் அல்லவா? ஒரு 10% திருந்து விடலாம், 20% திருந்து விடலாம். மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு. 100% முழுமையாய் பாவம் செய்து விட்டார்கள் என்றால் இனி இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற நிலை. அந்த நிலை வந்ததும் அடித்து விடுவார். இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கண்டுபிடிக்கிறவர் கர்த்தர். அவருடைய செயல்கள் எல்லாம் நீதியானவைகள். அசீரியனை அழிப்பதினால் என் உக்கிரமும் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று கர்த்தர் சொன்னார். இதற்கு முன்பாக கர்த்தர் 6 முறை தம்முடைய கரம் நீட்டியபடியே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில். 6 முறை கர்த்தருடைய, ஒரு முறை தண்டிக்கிறார், அவர்கள் மனம் திரும்பவில்லை. 2வது முறை, 3வது முறை என்று 6 முறை தண்டனை கொடுக்கிறார். இந்த ஏசாயா புஸ்தகத்தில் கர்த்தருடைய கரம் நீட்டியபடியே இருக்கிறது என்று 6 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 6 தண்டனைகள் ஏன் வந்தது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சில சின்ன நுணுக்கங்கள் இருக்கிறது. அதை சற்று கவனிப்போம். 6 என்பது அவனுடைய செயல்கள் 6 என்றே முடியும். அப்படி பார்க்கும் பொழுது முதல் கர்த்தருடைய கரம் நீட்டியபடியே இருக்கிறது என்று சொல்லும் போது முதல் தண்டனை என்ன கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் நிலநடுக்கத்தை வரப்பண்ணி இருப்பார் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் பர்வதங்கள் குலுங்கி அதிர்ந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் அடியில், மலைகளுக்கு அடியில் பாறை திட்டுகள் இருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும். தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். அவர்கள் அதை உதைக்கும் பொழுது அந்த நிலத்தட்டுகள், அந்த பாறைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும். அப்படி மோதிக்கொள்ளும் பொழுது அந்த மோதலின் போது ஏற்படக்கூடிய அந்த வல்லமை, அந்த பவரினால் மேல இருக்கிற எரிமலை வெடித்து உள்ளிருந்து குழம்பு வெளியாகி, எரிமலை குழம்பு லாவா என்று சொல்லுவோம், அது எழும்பி வெளியே வந்து அது மேலே தூக்கி அடிக்கும். எரிமலை வெடித்து சிதறும். அப்பொழுது மேலிருந்து கற்கள் விழுவது போல, சுற்றிலும் மலையை சுற்றிலும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வானத்திலிருந்து கல் விழுவது போலவும் அக்கினி விழுவது போலவும் தோன்றும். இப்படியாக அழிவு ஏற்படும். பூமிக்கு அடியில் இருந்து செயல்படுகிறது பொல்லாத கள்ள தீர்க்கதரிசியின் ஆவிதான் செயல்படுகிறது. பூமியின் அடியில் இருந்து செயல்படும். அதனால் அந்த ஆவியை அழிக்கிறார். 6 விதமான ஆவிகள் இதே போல அழிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தது வலுசற்பத்தின் ஆவி. அது பெருமையை தூண்டுகிற ஆவி. எல்லா ஆவிகளுக்கும் பொதுவான குணம் பெருமையும் சுயநலமும். அவைகள் தூண்டிவிடும். ஆனாலும் பிரதானமாய் இருப்பது என்பது வலுசற்பத்தின் பிரதான குணம் என்று சொன்னால் அது பெருமை. எல்லாமே வரும், தீய குணங்கள் எல்லாவற்றையும் கொண்டிருக்கும். இப்படி ஒன்றுக்கொன்று பொல்லாத ஆவிகள் தொடர்பு படுத்தி கொண்டு வருகிறது. மொத்தம் 6 விதமான நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு 6 விதமான பொல்லாத ஆவிகள் அந்த தேசத்தில் அழிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்தில், அதாவது யூதா தேசத்தில் அழிக்கப்படுகிறது. கர்த்தர் இப்படியாக அதை சுத்திகரித்து கடைசியில் எல்லாவற்றையும், தீமையை அழித்து போட்டு தேசத்தை சுத்திகரிக்கிறார். நம் வீடு குப்பையாக இருந்தால் நாம் அதை இறங்கி எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அந்த குப்பைகளை அள்ளி நெருப்பில் போட்டு கொளுத்தி வீட்டை சுத்தமாக்குவோம். அப்பொழுதுதான் நாம் அந்த இடத்தை பயன்படுத்த முடியும், அமர்ந்து சாப்பிட முடியும், சமைக்க முடியும், உறங்க முடியும், இடம் கிடைக்கும். அதுபோல தேசத்தில் அடுத்த பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக கர்த்தர் தீமையானவர்களை ஒழித்து அவர்களை அழித்து போட்டு அந்த இடத்தை சுத்திகரிக்கிறார். ஓரேபிலே மீதியானவர்கள் வெட்டுண்டு போனது போலவும் மோசேயாவின் காலத்தில் செங்கடலை 2ஆய் பிளந்து அந்த இடத்தில் வழி உண்டாக்கினது போலவும் நான் அவர்களை நியாயம் தீர்த்து தேசத்திற்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அசீரியனை அழித்து தேசத்தை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முற்றிலும் இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்படாதபடி கர்த்தர் காத்தார். இப்படி நியாய தீர்ப்பு வருவதற்கும் பொல்லாதவன் வந்து கொள்ளையிடுவதற்கும் காரணம் என்னவென்றால், எருசலேம் எங்கும் அநேகம் பலிபீடங்களும் விக்கிரக ஆராதனை கூடங்களும்
அதில் பொக்கிஷங்களும் இருந்தது. இவன் எல்லாவற்றையும் அழித்து போட்டு அதில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்து போடுவான். அதன் பின்பு தேசம் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். பொல்லாத விக்கிரக ஆராதனை கூடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? இதை செய்யும்படியாகவே அவர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அசிரியர்களே, ஒருவனுக்கு எதிரி வருவது நம்மை சுத்திகரிப்பதற்காக தான். நமக்கு தீங்கு வருகிறது என்றால் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் வருகிறது, நம்மை சுத்திகரிக்க வருகிறது. வலியாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே நல்லது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை வெட்டுவார். தோப்புகள் என்று சொல்லும் பொழுது இப்படிதான் பாவம் செய்கிற இடங்கள், ஜனங்களை பாவம் செய்ய பண்ணுகிற இடங்கள். இப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் வெட்டி, காட்டை வெட்டி கொளுத்தி எல்லாவற்றையும் சுத்திகரித்து லீபனோனை வெட்டி போடுவார். கர்த்தர் இப்படியாக சுத்திகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சுத்திகரிப்பினால் அசீரியர்கள் அழிக்கப்படுவார்கள். யூதாவுக்கு விரோதமாய் வந்தவர்கள், யூதா தேசம், கர்த்தருடைய ஜனம் காக்கப்படும். இப்படியாக கர்த்தர் தீமையை அழித்து நன்மையை நிறைவேற்றுவார். நீதியின் சூரியன் நீதியை நிறைவேற்றுகிறார். நீதியாய் பிரகாசிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.